SCAD College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. மும்மொழி கொள்கையை ஏற்காததால் தமிழகத்திற்கான நிதியை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தியுள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தை நாடி தமிழக அரசு வெற்றி பெறும் என்றும் உறுதி. மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னு ஒன்றிய அரசு தர வேண்டிய 2152 கோடியை தராம முரண்டு பிடிக்கிறத பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு எதிரா நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது. சாத்தான்குளம் அருகே சாலையோர கிணற்றில் தவறி விழுந்த வேன் 3 பேர் வெளியேறிய நிலையில் 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். சென்னையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநரின் வீட்டில் 2வது நாளாக சோதனை. அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாகனிடம் அதிகாரிகள் விசாரணை. அரசியல் உள்நோக்கத்தோடு அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுவதாக அமைச்சர் முத்துசாமி குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பேச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் தொடரும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக 8 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்குப்பதிவு. பழிவாங்கும் நடவடிக்கையாகவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. போலி வழக்குகளால் அதிமுகவை அசைத்து பார்க்க இயலாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ராணுவ வீரர்கள் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார் செல்லூர் ராஜு. தனது பேச்சை திரித்து போட்டுவிட்டதாகவும் எக்ஸ் தளத்தில் விளக்கம். ராமதாஸ் அன்புமணி இடையே சுமூக தீர்வு எட்ட தொடர் பேச்சுவார்த்தை. சலசலப்பு விரைவில் சரி செய்யப்படும் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. சந்திக்கணும்னு சொல்லி நானும் நேற்று இரவு முழுசும் ஐயா கிட்ட பேசியிருக்கிறேன். நேற்றுக்கு அவர்கிட்டையும் பேசினேன், இன்னைக்கும் பேசியிருக்கிறேன். நல்ல நம்பிக்கையோடு இருக்குங்கிற எனக்கு தீவிரமாக முயற்சியில் இருக்கிறேன். அதுக்கு உண்டான முயற்சி நீங்களும் ஆக்கப்பூர்வமாக அது ஒரு சுமூகமான தீர்வு வர்றதுக்கு ஆதரவாக இருக்கணும் உங்களை பணிவாக கேட்டுக்கிறேன். எல்லைப் பகுதிகளை துல்லியமாக கண்காணிக்க உதவும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. காலை 5:59க்கு செலுத்தப்படும் PSLV C-61 ராக்கெட்டுக்கான கவுண்டவுன் தொடக்கம். மத்திய கிழக்கு மற்றும் கர்நாடகத்தை ஒட்டிய அரபிக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. செங்கல்பட்டில் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். சென்னை தரமணி அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் விழுந்த காரினால் கடும் போக்குவரத்து நெரிசல். காரில் இருந்த கைக்குழந்தை உட்பட 5 பேர் பத்திரமாக மீட்பு. ஹாங்காங், சிங்கப்பூரில் அதிகரிக்கும் கொரோனா பரவல். தமிழகத்தில் அச்சப்பட தேவையில்லை என்று சுகாதாரத்துறை விளக்கம். ஹரியானாவைச் சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா உள்ளிட்ட 6 பேர் கைது. நாட்டின் ரகசிய தகவல்களை பாகிஸ்தானிடம் பகிர்ந்ததாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. SCAD College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.